ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தென்காசி விஸ்வநாதர் கோயில் பற்றிங்க. காசிக்கு நிகரான ஸ்தலம் என பல கோயில்களை சொல்லுவாங்க. காசியை விட நலமும் வளமும் தந்தருளும் கூடுதலான ஸ்தலம் அப்படிங்கிற பெருமை நம்ம தென்காசி ஸ்தலத்திற்கு இருக்குதுங்க. இங்கே சிவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். இந்த கோயிலோட தல வரலாறு என்னென்னா, பாண்டிய மன்னன் பராக்கிரம பாண்டியன் அப்படிங்கிறவர் சிவனை வழிபட எப்பயுமே காசிக்கு தான் போவாருங்களாம். ஒரு முறை காசிக்கு போயிட்டு திரும்பும் பொழுது சிவ வழிபாடு செஞ்சுட்டு காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்தாராம். அப்போ வழியில் இளைப்பாறுவதற்காக சிவலிங்கத்தை கீழே வச்சுட்டாருங்களாம். பின்பு கிளம்பும் போது லிங்கத்தை அசைக்க கூட முடியலையாம். அங்கேயே சிவனுக்கு கோயில் எழுப்பிட்டாருங்களாம் பராக்கிரம பாண்டியன். அதுதான் சிவகாசி என்ற திருத்தலம். நம்ம ஊரில் கோயில் கட்ட முடியலையே அப்படின்னு ஒரு மாதிரி அவருக்கு மன்னனுக்கு ஏக்கமாயிடுச்சு, வருத்தமாயிடுச்சு. அப்போ அசரீரியும் ஒன்று கேட்டிருக்காரு. என்னென்னா, கட்டெரும்பு ஊர்ந்து செல்லும், அதன் முடிவில் சிவலிங்கம் புதைந்திருக்கும், அங்கு கோயில் கட்டு அப்படின்னு அவருக்கு கேட்டிருக்குது. அவரும் சரின்னு கட்டெரும்பு ஒன்று. அப்போ அந்த கூட்டம் போகுது. அது பின்னாடியே அவர் போகிறாரு. வழிகாட்டிட்டு போகுது கட்டெரும்பு. அது பின்னாடியே அவர் போகிறார். ஓரிடத்தில் அந்த கட்டெரும்பு கூட்டம் நின்ன உடனே அங்கே புதைந்து கிடந்த சிவனை எடுத்து பிரம்மாண்ட கோயிலை எழுப்பியிருக்காரு பராக்கிரம பாண்டியன். இந்த சிவனுக்கு விஸ்வநாதன் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காரு. செண்பக வனமாக இருந்த இந்த பகுதிக்கு தென்காசி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்கிறாங்க. அகத்திய முனிவர், திருகண்ட முனிவர், நாரதர், இந்திரன், வாலி என இந்த ஸ்தலத்திற்கு சிவன் அருளை பெற்று போனவங்க நிறைய பேர் அப்படின்னு புராணம் சொல்லுது. பராக்கிரம பாண்டிய மன்னன் தொடங்கி அவனுக்கு பின்வந்த குலசேகர பாண்டிய மன்னன் நிறைவு செஞ்சார். அழகு மிளரும் கோயிலாக்கியிருக்கிறது. மண்டபம், தூண், சிற்பம் அப்படின்னு தென்காசி ஸ்தலத்தை பிரமிக்க வைக்குது. முன்கோபுரம் வழியாக உள் செல்லும் பொழுது பொதிகை மலையின் காற்று தென்காசி தூறல் என சிலிர்க்க வைக்கும். இங்கே ஃபஸ்ட்டு சிவன், அதுக்கப்புறமா பாலமுருகன், அதுக்கப்புறமா உலகம்மை சிவனின் துணைவியார் அருள்பாலிக்கிறார். எல்லா ஆலயத்திற்கும் தெற்கு நோக்கி இருக்கும் துர்க்கை தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற துர்க்கை மேற்கு நோக்கி காட்சி தராங்க. இது மிக அரிதானதுன்னு சொல்கிறாங்க. 20 ஏக்கர் பரப்பில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. 178 அடி உயரம் ராஜகோபுரம், 9 நிலை, 800க்கும் மேற்பட்ட சிலைகள். இது 13வது நூற்றாண்டு கோயில். இந்த கோயிலில் நம்ம உள்ளே போகிறப்ப பொதிகை மலையிலேருந்து ஆரியக்கணவாய் வழியாக வர அந்த காற்று சுழன்று சுற்றி வீசும். இந்த கோயிலுக்குள்ளே செல்லும் பொழுது காற்று நம்மளை பின்புறத்திலிருந்து வீசி கோயிலுக்குள்ளே தள்ளுற மாதிரி உணர்வு ஏற்படும். கிழக்கிலிருந்து மேற்காக காற்று வீசும் அதிசயத்தையும் இங்கே நம்ம பார்க்கலாம். எந்த தடுப்புமே இல்லாமல் காற்று எதிர் திசையில் வீசுறது பேர் அதிசயம்னு சொல்கிறாங்க. ஆமாம், அழகாக இருக்குது. நாங்கள் போனப்போ கோயில் பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சுங்க. கொடிமரமும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள்லாம் உலக புகழ் பெற்றது. இங்குள்ள இரட்டை சிற்பங்களான வீரபத்திரர், தாண்டவ மூர்த்திகள், 2 தமிழினங்கள், இணை சிற்பங்களான ரதி மன்மதன் சிற்பங்கள், தனியழகு சிற்பங்களான திருமால், காளிதேவி ஆகியவை உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். பொதிகை மலையிலிருந்து ஆரியங்காவு கணவாய் வழியாக இந்த கோயிலுக்கு காத்து வருது. இந்த கொடிமரம் வேங்கை மரம். சுவாமி சன்னதிக்கு 45 அடி நீள கொடிமரம், அம்மன் சன்னதிக்கு 35 அடி நீள கொடிமரம். நான் போகிறப்ப தான் கும்பாபிஷேகத்துக்காக திருப்பணி கோயிலில் நடைபெற்றுட்டு வந்ததுங்க. அதெல்லாம் அப்படியே வெட்டி பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். இங்கே மகா மண்டபம், மணி மண்டபம், அர்த்த மண்டபம் தாண்டி சிவனை நம்ம தரிசிக்க முடியும். தென் பக்கத்தில் உலகம்மை செண்பக மரம் இந்த கோயிலோட ஸ்தல மரம். காசி விஸ்வநாதரை தரிசித்து விட்டு முருகனை வணங்கி அப்புறமா உலகம்மை சன்னதிக்கு நம்ம சிவனுக்கு போகணும். சிவனுக்கும் உலகம்மை சன்னதிக்கு நடுவில் முருகனோட சன்னதி இருக்குதுங்க. இந்த கோயிலில் தனித்தனி கோயில் போன்ற அமைப்பில் தான் இருக்குது. தனித்தனி கொடிமரமும் இந்த கோயிலில் இருக்குது. இங்கே மாசி மகம், ஐப்பசி உத்திரம் இதெல்லாம் சிறப்பு திருவிழாக்கள். 1963 தான் இந்த கோயிலோட ராஜகோபுரம் திருப்பணிக்குழு ஆரம்பிக்கப்பட்டு 1990 180 அடி உயரத்தில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தென்காசி பாண்டியர்கள் பற்றிய கல்வெட்டும் இங்கே இருக்குது. இந்த தலத்தில் இருக்கிற இறைவனை வணங்கினால் வடகாசியில் உள்ள சிவனை வணங்கின புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க.
அதே போல் தென்காசியே, அதாவது வடகாசியில் வந்து இறந்தால் தான் முக்தி, ஆனால் தென்காசியை கண்டாலே முக்தின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நாங்கள் நல்லா சிவனை, முருகனை, அம்மனெல்லாம் தரிசிச்சுட்டு கிளம்பிட்டோம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பார்த்துட்டு பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். Thank you. Please subscribe our channel.